வெல்கம் டு கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ். போன கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம், ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட்னா என்னென்னு பார்த்தோம். இந்த கிளாஸில் என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா லிமிட் ஸ்டேட் மெத்தடு அப்படின்னு என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகே, டெஃபினேஷன் பார்த்துடலாம். த அக்செப்டபிள் லிமிட் ஆஃப் சேஃப்டி அண்ட் சர்வீசபிலிட்டி ரெக்யர்மெண்ட்ஸ் பிஃபோர் ஃபெயிலியர் அக்கர்ஸ் இஸ் கால் லிமிட் ஸ்டேட். என்ன சொல்லியிருக்கு, ஒரு பில்டிங் நீங்கள் கட்டுறதுக்கு முன்னாடி ஃபெயிலியர் அக்கர்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதோட சேஃப்டியும் சர்வீசபிலிட்டியும் எந்த அளவுக்கு முக்கியத்துவமாக வச்சு அந்த பில்டிங்கை கட்டினோம்னா அந்த பில்டிங் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், லிமிட் ஸ்டேட் மெத்தட் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். ஓகேயா, இப்போ லிமிட் ஸ்டேட் மெத்தடில் ரெண்டு பார்ட்டாக நான் பிரிச்சுக்கிறேன். ஒன்று கொலாப்ஸு, ஒன்று சர்வீசபிலிட்டி. கொலாப்ஸ்னால் உங்களுக்கு இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியணும். கொலாப்ஸ்னால் என்னது, ஒரு பிரேக்கு, ஒரு ஃபெயிலியர், அந்த மாதிரி விஷயம் தான் என்னென்னு சொல்லுவோம், கொலாப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பில்டிங் எதனால கொலாப்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா ஃப்ளெக்சர்னா என்னது, பெண்டிங்னா இப்போ உதாரணத்துக்கு பீம் இருக்குது, அதில் லோடு நீங்கள் ஆக்ட் ஆகுது. இப்போ லோடு ஆக்ட் ஆகுனுச்சுன்னா அப்சல்யூட்லி அந்த இடத்துல என்ன ஆகும், ஒரு பெண்டிங் ஆகும். ஸோ அந்த பெண்டிங்கெல்லாம் தாண்டி அந்த பில்டிங் வந்து தன்னுடைய கண்டிஷனை மெயின்டைன் பண்ணுறதா இருந்துச்சுன்னா, ஸோ அந்த மாதிரி பில்டிங் மெத்தடில் நம்ம எந்த மெத்தடில் கட்டுறோம்னா அதான் லிமிட் ஸ்டேட் மெத்தடில் நம்ம கட்டுறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஷியர்னு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பீமில் ஒரு லேயர்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு லேயர் இன்னொரு லேயரோட உரசும் போது ஏற்படுற உராய்வுனால ஒரு பிரேக் ஆகும். ஸோ அதனால கொலாப்ஸ் நடக்க சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் டார்ஷன்னா நல்ல முறுக்கிற எஃபெக்ட். இப்போது ஒரு கர்வ்டு பீம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஸோ கர்வ்டு பீமில் ஒரு சைடு வந்து அந்த வெயிட் தாங்காமல் ஒரு முறுக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்துச்சுன்னா அதுதான் டார்ஷன். ஸோ டார்ஷன்னாலையும் பில்டிங் என்ன ஆகும், கொலாப்ஸ் ஆகும். கம்ப்ரெஷன் மோஸ்ட்லி அந்த இதில் ஆகும், காலத்தில் தான் ஆகும். ஸோ காலத்தில் நீங்கள் லோடு கொடுக்கும்போது காலம் என்ன ஆகும், கம்ப்ரெஸ் ஆகும். ஸோ கம்ப்ரெஸ் ஆகிறனால அந்த காலம் பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சான்சஸ் இருக்குது நம்ம சொல்கிறோம்ல, இந்த ஃப்ளெக்சர், ஷியர், டார்ஷன், கம்ப்ரெஷன் இது எல்லாமே ஓவர் கம் பண்ணி நம்ம பில்டிங்கை ஒரு டிசைன் பண்ணோம்னா அந்த மெத்தடு பேர் தான் என்னது, லிமிட் ஸ்டேட் மெத்தட். ஓகே, நெக்ஸ்ட்டு சர்வீசபிலிட்டினா ஒன்றும் இல்லை, அது நம்ம மெயின்டைன் ஆகணும். அதுக்குள்ள லைஃப் கண்டிஷனை அது மெயின்டைன் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு டிஃப்ளெக்ஷன் இருக்குது. இப்போது நார்மலாக ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வச்சுக்கோங்க. இப்போ அந்த சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் உதாரணத்துக்கு நான் லோடு கொடுக்குறேன். லோடு கொடுத்தும் போது இங்கே என்ன ஆகும், வளையும் தான். ஆனால் அந்த வளைஞ்சிறனால எனக்கு வந்து என்ன ஆயிடாது, உடஞ்சி போயிடாது. ஃபுல்லாக எனக்கு டிஃப்ளெக்ஷன் ஆகிறனால அந்த பில்டிங்கே பிரேக் ஆகுமா அப்படிலாம் கிடையாது. ஸோ வளைஞ்சாலும் அது உடையாமல் பாதுகாத்து அந்த பில்டிங்கை வந்து த்ரூ அவுட் த இயர் நான் ஒரு 95 வருஷம் ஒரு 90 வருஷம் அந்த பில்டிங்கை பாதுகாப்பாக வச்சுக்கிற மெத்தட் பேர் தான் என்னது, லிமிட் ஸ்டேட் மெத்தட். நெக்ஸ்ட்டு கிராக்கிங்னால ஏதாவது எஃபெக்ட், உதாரணத்துக்கு செவரில் நீங்கள் பார்ப்பீங்க நிறைய கிராக்கிங் வந்திருக்கும், ஃப்ளோர்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த கிராக்கிங் வந்தனால அந்த பில்டிங் கொலாப்ஸ் ஆயிருமா, கிடையாது. ஸோ சர்வீசபிலிட்டியை அது மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு லோட் ஃபேக்டர் அதில் ஆக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைமென்ஷன் பண்ணி நம்ம பில்டிங்கை கட்டினோம்னா அதுக்கு பேர் தான் என்னது, லிமிட் ஸ்டேட் மெத்தட். ஓகே, இப்போ கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் அப்படின்னா பார்ப்போம். எஃப்எஃப்சிகே அப்படிங்கிறது கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட். இப்போது ஒரு காங்கிரீட் இருக்குது, நான் ஏற்கனவே ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் இருக்கும்போது எஃப்எஃப்சிகே எஃப்எஃப்ஒய்க்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பேன். ஸோ இதில் டெஃபினேஷன் மட்டும் டேர்ம்ஸ் மட்டும் என்னென்னு பார்த்துக்கோங்க. கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட்னா எஃப்எஃப்சிகே, எஃப்எஃப்ஒய்னா ஈல்டு ஸ்ட்ரென்த்னு சொல்லலாம், இல்லைனா கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்டீல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு டிசைன் ஸ்ட்ரென்த் நம்ம எந்த பில்டிங்கை நம்ம எடுத்தாலும் ஒரு டிசைன் ஸ்ட்ரென்த் நம்ம கண்டுபிடிக்கணும். டிசைன் ஸ்ட்ரென்த்னா ஒன்றும் இல்லை, இப்போது உதாரணத்துக்கு ஒரு பில்டிங்க்கு இந்த லோடு தான். இப்போ கடற்கரை ஓரமாக நீங்கள் ஒரு பில்டிங் கட்டுறீங்க, அதில் வந்து லோடு ஆக்ட் ஆகுது, இந்த லோடுக்கு ஆக்ட் ஆகும். நம்ம லைவ் லோடு போடுறீங்க, டெட் லோடு போடுறீங்க, இந்த மாதிரி நிறைய லோட் போடுறீங்க. ஆனால் திடீர்னு ஒரு சில சர்டைன் ஸ்டேஜஸில் ஒரு ஹெவி விண்டு வந்து ஒரு காற்று வந்து ரொம்ப மோதிடுது. ஸோ மோதுறதுனால அந்த பில்டிங் என்ன ஆகுது, கொஞ்சம் ஷேக் ஆகுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஷேக் ஆகுறதையும் அதை நம்ம பார்த்துக்கணும். ஸோ பார்த்துக்கிறனால அங்கே என்ன ஆட் பண்ணுவோம், நம்ம ஒரு பார்ஷியல் லோட் ஃபேக்டராக நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த பார்ஷியல் லோட் ஃபேக்டர் நம்ம ஆட் பண்ணாலும் அந்த பில்டிங் தன்னுடைய நிலைமையை விட்டு மாறாமல் பிரேக் ஆகாமல் கொலாப்ஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ரென்த்தை பேர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், டிசைன் ஸ்ட்ரென்த்னு சொல்கிறோம். ஸோ எஃப்எஃப்டி சொல்கிறேன் இஸ் ஈக்குவல் டு எஃப் டிவைடட் பை காமா எம். காமா எம்னு ஒன்றும் இல்லை, பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் நம்ம ஆட் பண்ணணும்னு சொல்லல, எக்ஸ்ட்ரா லோடு தாங்குற அளவுக்கு அந்த பில்டிங் இருக்கணும்னு சொன்னல. ஸோ அதுதான் நான் என்னன்னு சொல்கிறேன், பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் அப்படின்ட்டு சொல்கிறேன். ஓகேயா, புரிஞ்சிடுச்சா? நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராப்ளம்ஸ்குள்ளே போகிறோம். ஸோ ப்ராப்ளம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதில் ஃபார்முலாஸ் தான் அதில் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் சிங்கிள் ரெயின்ஃபோர்ஸ்ட் பீம். எந்த பில்டிங்கை கட்டுறதா இருந்தாலும் இவ்வளோ லோடு கொடுக்கணும். அதாவது ஒரு மாடிப்படி கட்டுறீங்கன்னா அந்த மாடிப்படியோட ரைஸு த்ரெட்டெல்லாம் இவ்வளோ அளவு இருக்கணும். இந்த மாதிரி எல்லா டைமென்ஷனோட வீட்டோட மொத்த டைமென்ஷனோடையும் நம்மளுக்கு கொடுத்துருக்க புக்கு தான் ஹேண்ட் புக் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹேண்ட் புக்கில் எல்லா டைமென்ஷன் வேல்யூஸும் இருக்குது. நம்ம இதை தான் எடுத்து நம்ம ப்ராப்ளம்ஸ்க்கோ இல்லை நம்ம டிசைனுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரக்சர்
ஸ்ட்ரக்சரல் மெமரி நம்ம டிசைன் பண்ணாலும் இந்த கோட் புக்கோட வேல்யூஸ் படி தான், ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் படி தான் நம்ம போடுவோம். ஓகே, ஸோ ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் என்னது இந்தியன் ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நம்ம ஐஎஸ் சொல்கிறோம். ஸோ இதில் நிறையா இருக்குது. ஐஎஸ் 456, ஐஎஸ்பி 16, இந்த மாதிரி நிறைய கோட் புக் வந்து நம்ம கவர்மெண்ட்னால நம்ம அப்ரூவ் ஆகி நம்ம பில்டிங் கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்குவோம். ஸோ இந்த ஹேண்ட் புக்கில் நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஃபார்முலா, டெஃபினேஷன்ஸ் இது எல்லாமே இருக்கும். இந்த இதில் இருக்கிறத நம்ம எடுத்துக்கிட்டு தான் நம்ம ப்ராப்ளமுக்கோ இல்லை ஒரு டிசைன் பண்ணுறதுக்கோ நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறது டு ஃபைண்ட் த டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ், பேஜ் நம்பர் 54னு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு 54 பேஜ் நம்பர் எடுத்து காட்டுறேன். அதில் என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது அப்படி. இந்த புக்கு நீங்கள் வந்து நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு கொண்டுட்டு போய் அங்கேயும் இந்த ஃபார்முலாஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம் ஹாலுக்கு அலோவ் பண்ணுவாங்க இந்த புக்கு. ஸோ பேஜ் நம்பர் 54 அதில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை நான் கண்டுபிடிக்கணும். ஸோ மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு டிட்டர்மைன் த டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ். டிட்டர்மைன் த டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ்னால் அதுக்குள்ளே ஃபார்முலா எழுதியிருக்கேன். ஸோ XU divided by D is equal to 0.87 FI AST divided by 0.36 FCK BD. ஓகே, ஸோ இது ஆக்சுவலாக வந்து டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. இதில் சம்மு போடும்போது உங்களுக்கு நீட்டாக புரியும். இப்போ XU கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் XU by D is less than லிமிட்டிங் வேல்யூ. லிமிட்டிங் வேல்யூ தனியாக நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே, லிமிட்டிங் வேல்யூலாம் ஒன்றும் இல்லை. இந்த மேலே இருக்குல்ல FY. இப்போ FYனா என்னது? ஈல்டு ஸ்ட்ரெஸ். கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க என்ன ஈல்டு ஸ்ட்ரென்த் நீங்கள் ஸ்டீலுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே வேல்யூவோ கரஸ்பாண்டிங் வேல்யூ நம்ம எடுத்துகிட்டு நம்ம போடுறோம். இதுதான் லிமிட்டிங் வேல்யூ. இப்போ இந்த லிமிட்டிங் வேல்யூ கண்டுபிடிச்ச வேல்யூயும் இங்கே உள்ள XU by D இருக்குல்ல, இந்த ரெண்டு வேல்யூயும் நம்ம ஈக்குவலா இல்லை இல்லை கிரேட்டர் தானா இல்லை லெஸ் தானா நம்ம பார்ப்போம். அதான் செகண்ட் ஸ்டெப்பு. ஸோ அந்த XU by D வந்து லெஸ் தானாக இருந்துச்சுன்னா அதுக்கு இந்த ஃபார்முலா MEயோட ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அந்த MEயோட என்னது? மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா. ஸோ XU divided by ஈக்குவல் டு லிமிட்டிங் வேல்யூனா இந்த வேல்யூ யூஸ் பண்ணணும். சப்போஸ் இது ரெண்டுமே இல்லாமல், லெஸ் தானாவும் இல்லாமல் ஈக்குவலும் இல்லாமல் கிரேட்டர் தானே இருந்துச்சுன்னா அந்த செக்ஷனை நம்ம என்ன பண்ணணும்? ரீடிசைன் தான் பண்ணணும். இது ஓரளவுக்கு புரிஞ்சிடுச்சா? ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். XUனா ஒன்றும் இல்லை, டெப்த் ஆஃப் த நியூட்ரல் ஆக்சிஸ். அண்ட் Dனா நம்மளுக்கு தெரியும் எஃபெக்டிவ் டெப்த்து. FI கேரக்டர் ஸ்ட்ரென்த் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் சொல்லலாம், இல்லை ஸ்டீல்னு சொல்லலாம். AST ஏரியா ஆஃப் டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். FCK கேரக்டரிஸ் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்கிரீட் சொல்லலாம். அடுத்தது B வித் ஆஃப் த கம்ப்ரசிவ் ஸ்பேஸ். MU லிமிட்னா லிமிட்டிங் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் செக்ஷன். XU மேக்ஸ்னா லிமிட்டிங் வேல்யூ ஆஃப் XU. ஓகே, புரிஞ்சிச்சப்பா? இப்போது நம்ம டேரெக்டாக நம்ம சம்முக்கு போயிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சம் போயிடலாம். சிம்பிளான சம் தான். A beam of rectangular section 250 mm wide, 500 mm effective depth is reinforced with 4 bars of 18 mm dia. Find the depth of the neutral axis. Assume M20 concrete and FE 250 steel. என்ன கொடுத்துருக்காங்க? A beam of rectangular section. ஆக்சுவலாக ஒரு பீம் நல்லா டிசைன் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்கீங்க, மேலே இருக்கிறது பீம்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஹரிசாண்டல் மெம்பர் நீங்கள் எப்படி டிசைன் பண்ணி கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பீமோட கிராஸ் செக்ஷனை மட்டும் எடுத்துக்கிறோம். கிராஸ் செக்ஷனாக ஒன்றும் இல்லை, இந்த சைடு வியூ இருக்குல்ல, ஸோ இந்த கிராஸ் செக்ஷன் எடுத்துக்கிறோம். அதில் என்னது? 250 mm வைடு இருக்கான். ஸோ வைடுனா என்னதுப்பா? இந்த செக்ஷன் இருக்குமா? ஸோ 250 mm வைடு. அடுத்தது 500 mm எஃபெக்டிவ் டெப்த்து. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? எஃபெக்டிவ் டெப்த்துனா ஒன்றும் இல்லை, மேலே இருக்க டாப் ஃபைபர்லேருந்து கீழே நம்ம ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், அதாவது இந்த கம்பி போட்டிருக்கோம்ல, இந்த கம்பியோட சென்டர் பாயிண்ட் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் எஃபெக்டிவ் டெப்த்து. ஸோ அந்த எஃபெக்டிவ் டெப்த் என்னவா இருக்கான்? 500 இருக்கான். ஸோ 4 bars of 18 mm டயா. ஸோ இந்த பீமில் எத்தனை பார் இருக்குது? பார்னா ஒன்றும் இல்லை, கம்பியை தான் பார்னு சொல்லுவாங்க, அதை ராடுன்னு சொல்லுவாங்க, இல்லை பார்னு சொல்லுவாங்க. ஸோ எத்தனை பார் இருக்குது? 4 பார். ஸோ 1 2 3 4 பார்ஸ் இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் என்னது? 18 mm டயா. ஸோ ஒரு பாரோட லென்த் சுற்றளவு என்னன்னா 18 mm டயாவாக போடுறோம். ஸோ எத்தனை 18 mm டயா போட்டிருக்காங்க? 4 bars of 18 mm டயா அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ கிவன் டேட்டாவில் நம்ம எழுத வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட் என்னது? கிவன் டேட்டாவில் ஒய்டு B = 250. ஒய்டு நம்மளுக்கு தெரியும், Bன்னு தெரியும். எஃபெக்டிவ் டெப்த்துனா ஸ்மால் d is equal to 500 mm. இங்கே FCKன்னு கொடுத்துருக்கேன். FCKலாம் ஒன்றும் இல்லை, இங்கே பாரு. assume M20 concrete and FE 250 steel அப்படின்னா என்ன அர்த்தம்? M20 காங்கிரீட். இப்போ காங்கிரீட்டுக்கு நம்ம மிக்ஸ் டிசைன் நம்ம யூஸ் பண்ணுவோம். எம்னா M ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மிக்ஸ் டிசைன். அந்த 20ங்கிறது ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அதோட கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்து. ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தை நான் என்னன்னு சொல்லியிருக்கேன்? FCKன்னு சொல்லியிருக்கேன். ஸோ FCK is equal to இங்கே M20 இருந்தால் இங்கே 20 போடணும், இங்கே M30 இருந்தால் இங்கே 30 போடணும், இல்லை M50 இருந்தால் இங்கே 50 போடணும். இங்கே எம்க்கு பக்கத்தில் என்ன வேல்யூ கொடுத்துருக்கோ அந்த வேல்யூ தான் நம்ம என்னென்னு எடுத்துக்கணும்? FCKன்னு எடுத்துக்கணும்.
புரிஞ்சிச்சா? ஸோ FCK is equal to 20 Newton/mm². அது ஸ்ட்ரென்த்தில் யூஸ் பண்ணதுனால நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்தோட வேல்யூ யூனிட் என்ன Newton/mm². அடுத்தது பாரு FY. இங்கே FE 250 ஸ்டீல்னு கொடுத்துருக்கேன்னா இப்போ இந்த 250ங்கிற வேல்யூ இருக்குல்ல, ஸோ இந்த 250ங்கிற வேல்யூ நான் எதை கன்சிடர் பண்ணிக்கிறேன், FYயாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ FY is equal to 250 Newton/mm². புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். இப்போ 4 bars of 18 mm டயா. இப்போ 4 bars of 18 mm டயானா இதுக்குள்ள ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட மொத்த ஏரியாவை நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? இப்போ இந்த ராடு எல்லாமே எதுவாக இருக்கும், சர்க்கிளாக இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ சர்க்கிளோட ஏரியா என்ன, π/4 × d². ஸோ π/4 π × d²/4 π/4 × d²ன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ இன்ட்டு நம்பர் ஆஃப் பார்ஸ், மொத்தம் எத்தனை பார் இருக்குது, 1 2 3 4. ஸோ அந்த 4 பார் போடுறேன். இந்த டிங்கிறது டயாமீட்ரு. ஸோ இதோட டயாமீட்ரு என்னப்பா 18. ஸோ π × 18² டிவைடட் பை 4 × 4. இதெல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணுறேன். சால்வ் பண்ணுறது கேல்சியில் பார்த்துக்கோ. ஸோ π × யூஸ் பண்ணுவோமா? ஸோ அதுதான் என்னது AST வரைக்கும் கண்டுபிடிக்கிறது. புரிஞ்சிருச்சா? இதுதான் கிவன் டேட்டா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபைண்ட் த டெப்த் ஆஃப் த நியூட்ரல் ஆக்சிஸ். ஸோ டெப்த் ஆஃப் த நியூட்ரல் ஆக்சிஸ் கண்டுபிடிக்கிறேன். 2 ஃபைண்டில் போடுறேன் டெப்த் ஆஃப் த நியூட்ரல் ஆக்சிஸ். இப்போ டெப்த் ஆஃப் த நியூட்ரல் ஆக்சிஸ் என்னதுப்பா, ஃபார்முலா. ஃபஸ்ட்டு நம்ம கோட் புக் எடுத்துக்கோ. இங்கே என்ன எழுதியிருக்கேன், IS 456/2000 கோட் புக்கு பேஜ் நம்பர் 54 ரெஃபரன்ஸ் செக்ஷன் எழுதியிருக்கேன். இதெல்லாம் என்ன அர்த்தம்னு பார்த்துக்கோ. பேஜ் நம்பர் 54 எடுத்துக்கிட்டேன். அடுத்தது ரெஃபரன்ஸ் செக்ஷன் 12.2ன்னு எழுதியிருக்கேன்னா, ஸோ ரெஃபரன்ஸ் செக்ஷன் 12.2.21. ஓகே, ஸோ இதில் என்ன எழுதிருக்கு, ஃபஸ்ட்டு டெப்த் ஆஃப் த நியூட்ரல் ஆக்சிஸோட ஃபார்முலா என்னப்பா, x/d = 0.87 FY AST டிவைடட் பை 0.36 FCK B × D. இப்போ கீழே பாரு, இங்கே இருக்க டியும் இந்த டியும் கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ என்ன தான் இருக்கும், x is equal to 0.87 FY AST டிவைடட் பை 0.36 FCK B. ஓகே, அந்த ஃபார்முலா எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கோட் புக்கில் இருக்குது, இந்த பேஜ் நம்பர் போட்டு இந்த கோட் புக்கில் இருக்க ஃபார்முலாவே முதல்ல எழுதிரு. இப்போ எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம சம்மில் ப்ரொசீட் பண்ண வேண்டியதான். ஸோ 0.87 அப்படியே எழுதியிருக்கேன். FYனானது இந்த கேரக்டர் டிஸ்டன்ஸ் சொல்லியிருக்கேன்ல ஸ்டீலோட அது. இப்போ F20 250யா. ஸோ இந்த 250 எழுதிக்கிறேன். AST கண்டுபிடிச்ச வேல்யூ என்ன, 1017.36 டிவைடட் பை 0.36. இந்த FCK என்னதுப்பா, FCK நம்மளோட வேல்யூ தெரியும்ல, 20 தானே கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த 20 எழுதிக்கிறேன். இன்டூ பினானது ஒய்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 250. ஸோ இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன், சம்மில் ப்ரொசீட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆன்சர் வருதுன்னு பாரு. இது எப்படி போடுறதுன்னு கேல்சியில் பார்த்துக்கோ. ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் ஆன் பண்ணிவிட்டு என்ன இருக்குங்க, 0.87. ஸோ அதை எழுதுறேன். 0.87 இன்டூ அடுத்து என்ன இருக்குது, 250. ஸோ 250 இன்டூ நெக்ஸ்ட்டு 1017.36 க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டுக்கோ. டிவைடட் பை போட்டுட்டு நெக்ஸ்ட் என்னப்பா, 0.36 இன்ட்டு 20 இன்ட்டு 250. என்ன ஆன்சர் வருது, 122.93. ஸோ 122.93 அதை நான் போடுறேன். 122.93னா 123 mm. ஸோ H is equal to 123 mm. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஸோ இந்த கோட் புக் எடுத்துக்கோ. இந்த கோட் புக்கில் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், டெப்த் ஆஃப் த நியூட்ரல் ஆக்சிஸ். ஸோ அடுத்தது வந்து இந்த XU/Dயோட வேல்யூ லிமிட்டிங் வேல்யூயோட கிரேட்டராக லெஸ்ஸரான்னு பார்க்கணும். அப்போ லிமிட்டிங் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ லிமிட்டிங் வேல்யூ எங்கே இருக்குது, மேலே இருக்கா. ஸோ அதோட செக்ஷன் வந்து 12.1 இருக்குது. ஸோ லிமிட்டிங் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதான் இங்கே எழுதியிருக்கேன், லிமிட்டிங் டெப்த் ஆஃப் த நியூட்ரல் ஆக்சிஸ். ஸோ XUmax டிவைடட் பை D is equal to 0.53 அப்படின்னு போட்டிருக்கேன். இங்கே ஏன் 0.53 போட்டிருக்கேன், எனக்கு FEயோட வேல்யூ பார்க்கணும். ஸோ FYயோட வேல்யூ பார்க்கணும். இங்கே எழுது IS 456/2000 பேஜ் நம்பர் 54 12.1ன்னு போட்டுரு. ஸோ இங்கே FYயோட நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, 215 தானே கொடுத்துருக்காங்க FYயோட வேல்யூ. பார்த்துக்கோ, இங்கே பாரு, FYயோட வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க, 215 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதோட FYயோட வேல்யூ என்னது, 250. அப்போ XUmaxோட வேல்யூ என்னவாக இருக்கும், 0.53. இதுதான் என்னது, லிமிட்டிங் depth of neutral axis. So limiting depth of the neutral axis HU/D equal to 0.53. இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, XUmax தான் தேவை. ஸோ இந்த D இந்த சைடு கொண்டுட்டு போயிடுவோமா. ஸோ இந்த D இந்த சைடு கொண்டு போனால் என்ன வருது, ஸோ இங்கே பார்த்துக்கோ. ஸோ D இங்கே நான் கொண்டுட்டு போகிறேன். இப்போ HUmax equal to 0.53 D. ஸோ இங்கே D கொண்டு போயிடுச்சுன்னா 0.53 × 500. இப்போ XUmax is equal to இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அந்த ஆன்சர் 265 mm. ஓகே, நெக்ஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சி வச்சு. ஸோ இது என்ன செக்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ HUவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ XUmaxோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது ரெண்டையும் நம்ம கிரேட்டரா, ஈக்குவலா, இல்லை வந்து லெஸ் தானா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ XUmaxோட வேல்யூ 265. இங்கே HUவோட வேல்யூ என்னவா இருந்துச்சு, 123 இருந்துச்சா. ஸோ XU இஸ் லெஸ் தென் XUmax. அப்போ 123யோட 250 123 கம்மியானது. ஸோ கம்மியானதுன்னா அந்த செக்ஷன் என்ன செக்ஷன், அண்டர் ரெயின்ஃபோர்ஸ் செக்ஷன். இதுதான் உங்களுக்கு முக்கியம்.